அதனால் ஒரு நாள் மட்டும் அங்கே தங்கிக்கிறீங்களே என் வீட்டில் அப்படின்னு கேட்டார். அதுவும் அவர் வீட்டு வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஆனால் கிச்சன் சூப்பராக இருந்துச்சு. மேலே இந்த வியூலாம் பார்க்க சரி இங்கே சமைக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு திருப்பி கீழே வந்து எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அதான் கேரட் மட்டும் சீவி வச்சேன். உருளைக்கிழங்கு அந்த இதுவில் போட்டிருக்காங்க, கொஞ்சம் ரொம்ப மண்ணாக இருக்குது, கழுவுறதுக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன். சரி நம்ம வந்து என்ன சமைக்க போகிறோன்னா Say my name. What's your name? சென்னை சவுத் இந்தியா. டிஷர்ட்டு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, வேர்வை. ட்ராவல் He is from Tripura. You're goddamn right. போ. அது என்ன பண்ணார், ஆல்ரெடி யாரோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டாங்களாம். அதனால் ஒரு நாள் மட்டும் அங்கே தங்கிக்கிறீங்களே என் வீட்டில் அப்படின்னு கேட்டார். ஏம்மா நான் சரி ஓகே ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டேன். அதுவும் அவர் வீட்டு வரைக்கும் போயிட்டுருக்கோம். அப்படி இல்லை வீட்டுக்கு வந்துட்டேங்க. சூப்பராக கட்டி வச்சிருக்கேன். நைஸ். ஓகே ஓ பார்த்தீங்கன்னா சமைக்கிறது தான் அங்கேயே சமைச்சா அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஐயோ இது வரை பிடிக்க முடியல. இருங்க நான் போகிறேன். மழை வந்து லேசாக தான் பெய்யுது, அதனால் கூட அமுத்திட்டேன். என்ன சொல்ல வந்தேன்னா எப்போ எல்லாமே ஒரே மேல் நோக்கி இருக்குங்க. சும்மா அதை விட பரவாயில்ல, வெயிட் வர வச்சுருக்கேன். அரிசி 5 கிலோ, இப்போ ஒரு 4 கிலோவாக இருக்கும். அது தூக்கிட்டு நடக்க மூச்சு வாங்குது. இருங்க என்ன சொல்ல வந்தேன்னா அங்கேயே சமைச்சிக்கலாம், ஒரு நைட்டு மட்டும் வாங்கிக்கலான்னு பார்த்தேன். 150 ரூபா சொன்னாங்க. ரேட்டு கூட ஓகேவா தான், பரவாயில்ல, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே கிச்சன் சூப்பராக இருந்துச்சு. மேலே இந்த வியூலாம் பார்க்க சரி இங்கே சமைக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு திருப்பி கீழே வந்து எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஏம்மா சூப்பராக இருந்துச்சு கிச்சன் வியூவு. காட்டுறேன். இந்த மாதிரி இடத்துல சூப்பராக வீடை கட்டி ஆள் ஜம்முன்னு இருக்காருங்க. அவர் புலம்புனார், ஃபஸ்ட்டு இங்கே வீடுங்களாம் இல்லை, இப்போ நிறைய டெஸ்ட்ராய் பண்ணி வீடுங்களை நிறையா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புனார். நேற்று இங்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், காலியாக. இப்போ நிறைய வீடுங்களாம் வந்துருச்சு. இப்போ தெரியல, இந்த சைடில் இந்த மேலே கூட வீடுங்களாம் இருக்குது, இந்த மரம் மறைச்சிக்கிட்டு இருக்குது. அப்போ புலம்புனார். எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி தான், நாமளும் அப்படி தான் வந்திருப்போம். ஆனால் என்ன பண்ணுறது, அதை தடுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது.
மக்கள் தொகை பெருகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இடம் தேவைப்படும்ல. நானும் யோசிச்சேன்னா இப்போ மக்கள் தொகை பெருகுதுல, அவங்க ஏற்கனவே இருக்காங்களே, அந்த வீடியோவை டெவலப் பண்ணி எல்லாம் ஒரே குடும்பம் ஒரே வீட்டில் பெருசாக கட்டி வாழலாம்ல. இதுக்கு அடுத்தடுத்த வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. போய் ஏமா கடந்து வந்த பாதை என்ன சொல்கிறீங்க? நல்லதானே இருக்குது ஐடியா. ஆனால் ப்ராக்டிக்கலாக என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. சும்மா ஒரு ஐடியா, அவ்வளோதான், ஒரு யோசனை. ஏமா ஆமாம், ரூமுக்கு போய் சேருவோம். போயிட்டு அங்கே வியூலாம் காட்டுறேன், பயங்கரமாக இருக்கும். இதுதான் அவரோட வீடு. நான் ஃபஸ்ட்டு போகிறப்ப கிட்ட போய் அடுத்த கேட்டு மட்டும் காமிச்சிருப்பேன். இதுதான் அவருடைய ஃபுல் வீடு. சூப்பராக இருக்குங்க. வருக அப்போ இதுதான் ஒரு கிச்சன். வருங்க, குளிர் காலத்தில் இங்கே வந்து சமைப்பாங்களாம் விறகெல்லாம் வச்சு. நல்லா இருக்குல்ல. 2010 கட்டினதான் இந்த வீடு. இப்போ இங்கே இடம் எவ்வளோன்னு கேட்டால், இந்த இடம் சைஸு 15 லட்சமா. இந்த வீடு சைஸுக்கு இடம் வாங்கலாம். பெரிய வீடு தான், இடமா தான் இருக்குது நல்லா. கீழே ஒரு வீடு பற்றி அதை வந்து கசின் தங்கியிருக்காராம். இங்கேயும் நல்லா தான் இருக்கு. ஏதாவது தூக்கிட்டு போகணும், நல்லா டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். அது இங்கே பாருங்க ஊஞ்சல் கட்டியிருக்காங்க. அந்த குழந்தைங்க விளையாடுறது கட்டியிருக்குது. நம்ம உட்காந்து அறுத்துக்கோம். ஏன்னா அப்புறம் ஒன்று தங்க விட்டதுக்கு பிச்சு விட்டு போயிடா மானக்கட்டன்னு சொல்லிட்டு அசிங்கமாக கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போதான் கேரட் மட்டும் சீவி வச்சேன். உருளைக்கிழங்கு அந்த இதுவில் போட்டிருக்காங்க, கொஞ்சம் ரொம்ப மண்ணாக இருக்குது, கழுவுறதுக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன். நல்லா இருக்குது இந்த இடமே. ஒரு மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் வருது. இந்த இடமே அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மேலே இருக்க இந்த ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஓடு கிடையாது, இந்த பாறை இருக்குது தெரியுமா? அது நான் சொன்ன நேற்று வீடியோ காமிச்சிருப்பேன். அங்கே வீடுங்களா அப்படி இருக்கு. நம்ம பழசில் பார்த்தா நம்மளும் அதே மாதிரி வீடு கட்டியிருக்கேன். இந்த பாறையை சீவி அதை வந்து நேற்றே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் காட்டுறேன். தெரியுதா? இதை பாருங்க, இதில் வந்து பாறையை வந்து ஸ்லைஸாக சீவி அதை வந்து ஓடு மாதிரி இங்கே யூஸ் பண்ணுறாங்க. நல்லா அம்மா குறைத்திக்குவாங்க. நம்ம வந்து சமைச்சிட்டு இந்த இது இருக்குல்ல, எடுத்து அங்கே போட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து இந்த புது வைப்பில், இந்த டிஃப்ரெண்ட்டான வைப்பில் சாப்பிட போகிறோம். என்னடா அங்கேருந்து ஒருத்தர் அடைய வைக்கிறானே நினச்சேன். பரவாயில்ல, ஒரு நல்ல இது என்னது இது என்னமோ இருக்குது, என்னன்னு தெரில. அவன்கிட்ட வந்தானே கேட்போம் என்ன இது அப்படின்ட்டு. சரி, வேலையை ஆரம்பிக்குமா? நீங்கள் நினைக்கலாம் பெசம் தோடே சீவி விட்டுலாங்க அப்படின்ட்டு. இந்த மண்ணோட சீவம் நிறைய சீவி இருக்கும், உள்ளே கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கழுவினோம்னா சும்மா லேசாக தோடு மட்டும் சீவினா போதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வேஸ்ட் ஆகாது. மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சீவணும்னா அது நினச்சி. சரி, நம்ம வந்து என்ன சமைக்க போகிறோன்னா, சும்மா இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி பண்ண போகிறோம். இது பயங்கரமான ஃபுட்டுலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இது பயங்கரமான ஃபுட்டு தான். ஆனால் டெய்லி நம்ம பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட முடியாது. ப்ராக்டிக்கலி பார்த்திங்கன்னா ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள்லாம் செய்யலாம்.
டீலில் முடியாது. அதனால் எனக்கு வந்து வெஜ் ரைஸ் தான், வெஜிடபிள் ரைஸ். இந்த கேப்சிகம், உருளைக்கிழங்கு, கேரட்டெல்லாம் போட்டு சமைக்க போகிறேன். இங்கே வந்து கரண்ட் அடுப்புமே இருக்குது, ஆனால் எனக்கு இது அவ்வளோவா யூஸ் பண்ண தெரியாது. கம்மி பண்ணுறது, அதிகப்படுத்துறது, இது கம்மியாகுதானு வர தெரியும். இதுனா முடிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிடும் ஆனால் எவ்வளோ இருக்குன்ட்டு. அது அவ்வளோவா தெரியாது. அது இல்லாமல் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது எனக்கு. இது ரெய்னி சீசன் வேறு, கரண்டில் கை வச்சு வேறு ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டிக்காக பழக்கப்பட்ட விஷயத்துலேயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதிலே பண்ணிருக்கேன். அது தக்காளி தண்ணி தான், ஸோ நாட் அ ப்ராப்ளம். வந்து தக்காளி போட்டு நான் எத்தனை உப்பு போடுவேன். உப்பு போட்டோம்னு வச்சுக்கோ, சீக்கிரமாக வந்து தக்காளி கரையும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. கொஞ்ச நேரம் வதங்கட்டும், விட்டும் தக்காளிக்கு நேரம் கரையணும். ஸோ தக்காளி வதங்கிடுச்சு, போதும். வெஜ் ரைஸ்க்கு வந்து ரொம்ப கரையக்கூடாது. இதுமாரி டம் போடுறாரு, குழம்புக்குலாம் நல்லா கரையணும். இதுமாரி ரைஸ்லாம் செய்கிறேன் அப்படின்னா ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில். நானும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போட வேண்டியது. இது வந்து இந்த மிளகாத்தூள் தான் கிடைக்குது, நம்ம ஊரில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. இங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க போல எல்லாம். மூக்கில் ஏறிட்டு இருக்கும். இங்கே கரம் மசாலா கூட அங்கே கிடைக்கிற மாதிரி கிடைக்க மாட்டேங்குதுங்க. அங்கே கரம் மசாலா காணோம். எடுத்துகிட்டு வந்துடும் இல்லையா? என்னைக்கா காப்பி தூள் இருக்குது, அந்த இருக்குது. இது வந்து இப்படி தான் இருக்குது. நான் ரொம்பவும் ரெட் கலரில் இருக்கும்ல, ஆச்சி அதெல்லாம் இருக்குமே, அந்த மாதிரி பார்த்தேன். இல்லை, இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க போல எல்லாம். இந்த மாதிரி இருக்கிறது தான். இது கலர் வந்து ஏதோ பெப்பர் தூள் மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று டேஸ்ட்டுக்கு போட்டுக்க வேண்டியதான். இது கொஞ்சமாக போட்டோம்னா ஒரு மாதிரி ஸ்பைஸியாக இருக்க மாட்டேங்குது. இந்த ஒரிஜினல் எல்லாமே போட்டு அரைக்கிறாங்க போல. இந்த கிராம்பு டேஸ்ட்லாம் கொஞ்சம் கசப்பாக இருக்கணும், அந்த டேஸ்ட்லாம் இது அதிகமாகுது. ஸோ அதனால் இது கொஞ்சமாக போட்டால் தான் நமக்கு நல்லது.
உப்பு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம். கடைசியாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட வேண்டியதான். கடுகு எண்ணெய் பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஆனால் அது வாசனை ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரியே இருக்குது இந்த கடுகு எண்ணெயில். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமைக்கிறப்ப டேஸ்ட்டில் ஒன்றும் பிரச்சனை, நார்மலாக நல்லா தான் இருக்குது. ஆனால் அது வாசனையே ஒரு மாதிரி வாந்தி ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிட்டே தெரியல. அது இவ்வளவுதான், வேலை முடிஞ்சுது ஆல்மோஸ்ட்டு. ஸோ இது வந்துக்கிட்டு இருக்கு சாப்பாடு. இந்த பக்கம் தொட்டுக்கு இதுக்கு முட்டை வச்சுருக்கேன், வேக வச்சுருக்கேன். ஸோ வெந்துருச்சுன்னா சாப்பிட்றோம். வாசனை நல்லா தான் வருது. இவங்க வேறு கீழே இது 2-3 மசாலா வச்சுருந்தாங்க. ஒரு மசாலா அதை எடுத்து லைட்டாக தூவி விட்டுட்டேன். இதோ கிங் ஆஃப் கிச்சன் அப்படி சொல்லிட்டு சரி பாருங்க. இது என்னன்னே தெரியல. இது நான் வந்த போய் பார்த்தேன், இப்போ தான் எடுத்தும் பார்த்தேன். இது என்னது? இது ஏதோ லைட் கீழே பார்க்கறது தூண்டில் மாதிரி இருக்குது. மேலே தொங்க விடுவாங்களே, காற்றுல ஆடின சவுண்டு கேட்குமே, அந்த மாதிரியுமே இருக்குது. ஆனால் இது என்னடி தெரியல, அவங்க யாருக்குன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏதோ அந்த காலத்து அதான் ரொம்ப அந்த ட்ரெடிஷ்னல் வீட்டிலாம் யூஸ் பண்ணுற விஷயந்தான் போல். இந்த இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. ஆனால் அது என்னன்னு தெரியல, எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். திருப்பி மாட்டிடுவோமா? ஆமாம், இங்கே பாருங்க, இவங்க பாருங்க பூண்டுங்க எப்படி செடியோட பிடிக்கிட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே சூப்பரில் இது ஒரிஜினல் மலைப்பூண்டு. நம்ம ஊரில் வைக்கிறாங்களே மலைப்பூண்டுங்க, மலைப்பூண்டு அப்படின்ட்டு இதுதான் ஒரிஜினல் மலைப்பூண்டு. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே செடியிலேருந்து இவங்க வச்சுருக்காங்களா இல்லை இவங்கள தான் இருக்கும். ஏன்னா விற்கிறவங்க இப்படி விற்க மாட்டாங்க, இவங்கள தான் எப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஓ நல்லாயிருக்கு. சாப்பாடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சுங்க. வாசனை நல்லா இருக்கு. லைட்டாக நெய் எடுத்து ஊற்றினேன், கொஞ்சம் உரமாக வச்சுருந்தேன், கொஞ்சோண்டு ஊற்றேன். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அங்கே பேக் பண்ணி ரூமுக்கு எடுத்துகிட்டு போனேன் கீழே. ஸோ ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாம் ரெடி வச்சுங்க. ஊறுகாய் தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷு. ஓகே, பேக் பண்ணிடுவோமா? இதான் ஓகே. ஓகே கிளம்பலாமா? அப்பா சாப்பாடு கொண்டு வந்து வச்சாச்சு. இந்த ரூமே சூப்பராக இருக்குங்க. இங்கேவே பாருங்க, நல்லா இருக்குல்ல, அழகா. டஸ்ட்பின் வேறு எங்கே வச்சுருக்காரு இல்லையா? எங்கே பாருங்கள், ரீடிங் லேம்ப்லாம் வச்சுருக்கா அவ்வளோ ஆள். என்ன வேலை செய்யுமா? செய்யலையா? சார்ஜ் எதனா போடணுமா? இது எப்படின்னு வேறு தெரில. சார்ஜ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வா எங்கே பாருங்க, கிட்டார் ஆச்சு. அடுத்தவங்க பொருளெல்லாம் தொடக்கூடாது, வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதான். சாப்பிடுவோமா? ஓகே, சூப்பரான மீல் ரெடி. ஸோ நான் சாப்பிட போகிறேன். நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. லைட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு.
ஸோ நான் வந்து சாப்பிட போகிறேன். டைம் ஆகிடுச்சு, பசி எடுக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். நம்புறேன். பிடிக்கல, ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டுப்பாங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்றி. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பக்கத்தில் வேறு எதாவது எடுத்து போகிறேன். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் ஆண்டனி. பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.